ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க இம்மா. இது ஐஸ் விலாக் என்னோட யூடியூப் சேனல். ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பார்ட் 1 ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ செகண்டா பாருங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, ரயில்வே கேட் எதுக்கு போடுறாங்க? ட்ரெயின் கிராஸ் ஆவுது. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னா தான் கேட்டு போடுறாங்க. ஆனா, இங்க அந்த கேட்டையே தாண்டி குதிச்சு, பூந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி, சின்ன பசங்க தான் இப்படி இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ரூல்ஸ மீறிக்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன புள்ளைங்களுக்கு, ஒரு வயசு பசங்களுக்கு நீங்க தாங்க சொல்லணும், "தம்பி கேட் போட்டுருக்காங்க, உள்ள போக்கூடாது" அப்படின்னு சொல்லி. ஆனா, இவங்க சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ரூல்ஸ மீறி மீறி தான் போயிட்டுருக்காங்க. சடனா ஒரு ட்ரெயின் வருது. எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்கும். இத புரிஞ்சு தான் பண்றீங்களா? இல்ல எப்படின்னு எனக்கு புரியல. இது கரெக்ட்டா, தப்பான்னு நீங்க தான் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, Instagramலயாகட்டும், YouTubeலயாகட்டும் ஏன் நேரடியா எவ்வளோ ஆக்சிடென்ட்ட நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு செல்ல தொறந்தாலே ட்ரெயின் முன்னாடி இத்தன பேர் ஆக்சிடென்ட், ரீல்ஸ் எடுக்க போய் இத்தன பேர் ஆக்சிடென்ட், ட்ரெயின் அடிச்சிருச்சுன்னு எவ்வளோ நியூஸ நம்ம பார்க்குறோம். Instagram ஆகட்டும், YouTube ஆகட்டும், நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் சேனல்ல, டிவில எவ்வளோ நியூஸ பார்த்தாலும் நீங்கலாம் மாறவே மாட்டீங்களா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் போலாமே! அப்படி என்ன உங்களுக்கு அர்ஜென்ட்டு? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்க போலாமே! அந்த கேட்ட எத்தன பேரு தாண்டி வண்டி மாட்டிக்கிட்டு, வண்டி சிக்கிக்கிட்டு எடுக்க முடியாம, ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சத நான் வீடியோவா எடுத்து போட்டேன். அடுத்தது என்ன போடலான்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.